விகடன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு 2026 தேர்தல் முடிவுகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் நேரலையில. அந்த வகையில இந்த சுற்றுலா நம்ம கூட பத்திரிகையாளர் ஷபீர் அவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். சார், எப்படி இருக்கு தபால் முடிவுகளோட அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு தபால்? வணக்கம் செந்தில். விகடன் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல். இது முக்கியமான முடிவுகள் வெளிவர இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ரொம்ப ஒரு க்ளோஸான எலெக்ஷனா தான் இது இருக்கும் அப்படின்றது தான் பொதுவான ஒரு கருத்தாக இருந்தது. அதாவது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் என்பது ஒரு ஒன் சைடட் எலெக்ஷனாக இருக்கும். திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்காங்க. 23 கட்சிகளுடைய கூட்டணி என்பது இருக்கு, கூட்டணி பலம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை பேசி கொண்டிருக்கும் போது அந்த தேர்தலில் ஒரு அட்வான்டேஜ் எட்ஜ் திமுக தான் இருக்குன்னு பரவலாக இருந்த கருத்து. உங்களுக்கு தேர்தல் தொடங்கி பிரச்சாரங்கள் மற்ற விஷயங்கள் இந்த வேட்பாளர்கள் மேனிஃபெஸ்டோ இது எல்லாமே வரும்போது ரொம்ப ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக அது மாறியது. கடைசி ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஒரு க்ளோஸான ஒரு எலெக்ஷனா, ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு எலெக்ஷனாக அது மாறி இருக்கிறது அப்படின்றது தான் இந்த முடிவுகள் அப்படின்றது. இப்ப வந்திருக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ். இது போஸ்டல் பேலட் மட்டும் தான், நம்ம உறுதியா எதுவும் சொல்லிட முடியாது. ஆனா இதுலயே ஒரு போட்டி ரொம்ப க்ளோஸா இருக்கு, ரொம்ப கடுமையான ஒரு போட்டியாக இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்த இது கிளியரா நமக்கு சொல்லுது. ஆமா, ஏன்னா திமுகவுக்கு ரொம்ப பக்கத்துல தமிழக வெற்றி கழகம் இருக்கிற நம்ம பாக்குறோம். அதையும் தாண்டி அமைச்சர் கே என் நேரு, ராஜகண்ணப்பன், அதாவது அரசியல் களத்துல நம்ம பொதுவா தேர்தல் களத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பர்சன்ஸா சொல்றவங்க எல்லாருமே பின்னடைவு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில கீதா ஜீவன் பின்னடைவு அப்படிங்கிற தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்கிறது? இல்ல, பொதுவா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு தேர்தல்ல முதல்ல அதை யாரை பாதிக்கும் அப்படின்னா அந்த கட்சியுடைய அந்த அரசாங்கத்துடைய முகங்களாக அறியப்படுகின்ற நபர்களை தான் அது முதல்ல பாதிக்கும். ஸோ அந்த வகையில முன்னணி அமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள்லாம் ஒரு பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படின்னும் போது நம்ம அது ஒரு இண்டிகேஷன் தான். அதுல ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது இந்த தேர்தல்ல ரொம்ப அதிகமாக இருந்தது. நாங்க பலமுறை நீங்களா இருக்கட்டும், பலரா இருக்கட்டும், களத்துக்கு போனவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அந்த அதிருப்தி, மக்கள் மத்தியில அந்த அதிருப்தி என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. அந்த அதிருப்தியை சரி செய்வதற்கு திமுக என்ன பண்ண போறாங்க அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது எழுப்பப்பட்டுச்சு. ஆனா நீங்க அந்த அதிருப்தியை சரி செய்யறதுக்கு தான் இந்த 5000 ரூபாய் கொடுத்தது. அதுக்கப்புறம் அது கூடுதலாக ஒரு கோடைகால நிதியும் வழங்கப்பட்டது. ஏன்னா அது ஒரு அரிய வகை கோடைகால பிரச்சனை. பாருங்க, நீங்க வருஷம் வருஷம் கோடை வரும், ஆனால் வருஷம் வருஷம் நிதி வருமான நிதி வராது. அப்ப அந்த மாதிரி புதிதாக இந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு எப்படியாச்சும் அதை அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. பட் அதெல்லாம் தேர்தல் களத்துல பெரிய அளவுல அது எதிரொலிக்கல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். நீங்க இந்த தேர்தல் களத்துல மக்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பற்றி மக்கள் அதிகமாக கவலைப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பை பற்றி மக்கள் அதிகமாக பேசினாங்க. டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. அதே போல உங்களுக்கு இந்த போதை கலாச்சாரம் போன்ற பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க. இது எல்லாமே ஒரு அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. அந்த அதிருப்தி தான் கிட்டத்தட்ட இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவிலும் அது தென்படுகிறது. ஏன்னா அந்த அடிப்படை வச்சு நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு போஸ்டல் பேலட் தான் எண்ணப்பட்டிருக்கிறது. போஸ்டல் பேலட்லயே உங்களுக்கு அமைச்சர்கள் எல்லாம் பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படின்னும் போது கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, கொளத்தூர்லயே பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வருது இருக்கு. அதான் சொல்றேன், அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அரசு ஊழியர்கள், அரசாங்கத்துல பணியாற்றக்கூடிய ஊழியர்கள், இந்த ஆசிரியர்கள். ஏன்னா இந்த போராட்டங்கள்லாம் நம்ம தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு 6 மாசம் பாத்தீங்கன்னா அந்த போராட்டங்கள் நடந்த விதம், அந்த போராட்டங்களை கையாண்ட விதம், அரசாங்கம் என்னன்னா எல்லாரையும் பேச விடாம தடுத்துட்டோம்னா எந்த விஷயமும் வெளியே போகாது. அது ஊடகங்களும் விவாதிக்க கூடாது, மக்களும் அதை பற்றி பேசக்கூடாது, யாருமே அதை பற்றி பெரிய அளவுல எங்கேயும் பதிவு செய்து விடக்கூடாது அப்படின்றதுனால எல்லாத்தையும் அவங்க ரொம்ப போட்டு அழுத்தினதன் காரணம் ஏதோ ஒரு வகையில அது வெளியே வந்திருக்கு அப்படின்னு தான் பாக்குறேன். இந்த தேர்தல்ல உங்களுக்கு அந்த ஓட்டிங்லயே அந்த பேட்டர்ன் கிளியரா தெரிஞ்சிச்சு. மக்கள் வாக்களிக்கும் போது ஒரு முன்முடிவை எடுத்து விட்டு அவர்கள் வாக்கு செலுத்துவதற்கு அந்த மையங்களுக்கு வந்தார்கள் அப்படின்றத நம்ம பொதுவா பாக்குறோம். கூடுதலா பாத்தீங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம், அத முதல்வர் தொகுதியிலுமே கூட பின்னடைவு அப்படிங்கிற மாதிரியான தகவல்களுமே கூட வந்துட்டு இருக்கு தற்போது வரைக்கும். இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, இதெல்லாம் ஒரு ஏர்லி ட்ரெண்ட்ஸ் தான். நம்ம முடிவுக்கு வர முடியாது. இதை வச்சு முடிவுக்கு வர முடியாது. ஆனா நீங்க அந்த
போஸ்டல்ல வந்து திமுகவுக்கு 20 தொகுதிகள் முன்னிலை, தாவேகா 17, அதிமுக 13 அப்படின்னும் போது இந்த நம்பர்ஸே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரியை சொல்லுது இல்லையா? இந்த நம்பர்ஸே வந்து இந்த தேர்தல் என்பது ஒரு திமுகவுக்கு மிக சாதாரணமாக அவங்க வந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனாக அது இல்லை. களம் என்பது முற்றிலுமாக ரொம்ப மாறி இருக்கிறது. அது அது திமுகவும் அதை உணர்றாங்க. நீங்க கடைசியா இந்த எலெக்ஷன் பிரச்சாரங்கள்லாம் துவங்கும் போது ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு ஒரு 3 வாரங்களுக்கு முன்பே வந்து பல ரிப்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு உளவுத்துறை செய்தியாகவும் அதே போல அவங்களுடைய பெண் நிறுவனம் ஐபேக் போன்ற நிறுவனங்கள் மூலமாக வந்த செய்திகள் எல்லாம் என்னன்னா விஜய்க்கான ஆதரவு என்பது கூடி போகிறது. சோ அந்த ஆதரவை வந்து எப்படியாச்சும் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அதை எப்படியாச்சும் அந்த இம்பாக்டை குறைக்கணும் அப்படின்னும் போது இவங்களும் பல வேலைகளை செய்தார்கள். உங்களுக்கு வந்து பணம் என்பது 2 கட்சிகளிலும் வந்து பெரிய அளவுக்கு விநியோகம் செய்யப்பட்டது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த 2 திராவிட கட்சிகளும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த தாக்கம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஃபேக்டர்ஸும் வந்து பொதுவாக ஒரு ட்ரெடிஷ்னல் எலெக்ஷன்ல இந்தந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த தேர்தல்ல உடஞ்சி இருக்கிறது அப்படி பாக்குறேன். ஒண்ணு வந்து உங்களுக்கு பணம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வேலை செய்யல அப்படின்றத யார் சொல்றாங்க? திமுக அதிமுகவினரே சொல்றாங்க. அது ஒண்ணு. அதே மாதிரி சாதியின் அடிப்படையில மக்கள் வாக்களிப்பது அப்படின்றதும் வந்து அந்த பேட்டர்ன் வந்து மாறி இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா அதுல வந்து ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கு. அதே போல உங்களுக்கு பெண்களுடைய வாக்குகள் எல்லாம் வந்து அதிமுகவிடம் இருந்த வாக்குகள் எல்லாம் ஒரு 5 ஆண்டு காலமாக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் எல்லாம் போட்டு திமுக அதை கன்சாலிடேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாங்க. இப்ப அந்த வாக்குகள்ல வந்து ஒரு பெரிய மாற்றம் என்பது இருக்கிறது. இளைஞர்களுடைய வாக்குகள் கடந்த முறை திமுகவுக்கு போச்சு. இந்த முறை அந்த வாக்குகள் எல்லாம் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிருக்கு. புதிய வாக்காளர்கள் நம்பிக்கையை 2 கட்சிகளும் பெறவில்லை. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து அது நாம் தமிழருக்கும் வந்து புதிய வாக்காளர்களுடைய வாக்குகளை அவங்க வந்து வாங்குவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்த ஈர்ப்பு என்பது அங்கே இருக்கிறது. சோ கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல ட்ரெடிஷ்னலா வரக்கூடிய பல்வேறு விஷயங்கள் வந்து இதுல வந்து மாறி இருக்கு அப்படின்னும் போது அதுதான் இந்த நம்பர்ஸ்ல நமக்கு தெரியுது. சில இடங்கள்ல திமுகவுக்கு முன்னிலை வருகிறது, சில இடங்கள்ல அதிமுகவுக்கு முன்னிலை வருகிறது. பட் ஆனா ரொம்ப க்ளோஸான ஒரு கண்டெஸ்டா இது மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்றதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய முடிவுகள் இருந்து தெரியுது. ஓகே சார். சார் இப்ப 96ல வந்து மதிமுக மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வரவேற்பு. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா கூட விஜயகாந்த் வந்தாரு 2006ல. அதற்கு பிறகு பாமக நடுவுல வந்தாங்க. ஆனா விஜயகாந்த் ஒரு பொதுவா அப்படி வரும்போது விஜயகாந்த் இருந்தாரு. அப்புறம் மக்கள் நல கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வந்தது. 2016ல பாமக தனிச்சு நின்றாங்க. சீமான் ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்தாரு. இவங்க எல்லோர் மீதும் இல்லாத ஒரு நம்பிக்கை இல்ல ஒரு கவனம் அப்படிங்கிறது விஜய் மேல போனதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்க? இந்த மாற்று அப்படின்னு வந்த இந்த தலைவர்கள்லாம் நீங்க சொன்ன மாதிரி வைகோ, அதே மாதிரி சீமான், விஜயகாந்த் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்த காலகட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ஜாம்பவான்களும் வந்து தமிழக தேர்தல் அரசியலும் சரி, தமிழக அரசியலும் சரி, அவங்களை சுற்றியே இந்த அரசியல் வந்து சுழண்டு கொண்டிருந்தது. குறிப்பாக கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதே போல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இவங்க 2 பேரும் இருக்கும்போது 2 பெரிய ஆளுமைகள் இருக்கின்ற அந்த சூழல்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த தேர்ட் ஃபோர்ஸுடைய இம்பாக்ட் வந்து அவங்களால வந்து லிமிட் பண்ண முடியுது. இப்போ விஜயகாந்த் வந்து இன்னைக்கு விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட விஜய்க்கு என்ன ஒரு வரவேற்பு கிடைக்கிறதோ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஓரளவுக்காச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கும் அப்படின்னு சரியான டைமிங்ல வந்திருக்கு. டைமிங் தான் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இருபெரு தலைவர்கள் வந்து இங்க இல்ல. இந்த சூழல்ல இங்க வந்து ஒரு லீடர்ஷிப் வேக்யூம் அப்படின்றது இருக்கு. திமுக உடைய தலைவராக அதே போல தமிழக முதலமைச்சராக திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து விட்டார். ஆனா அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஆப்போசிஷன் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இபிஎஸ், சீமான் போன்ற தலைவர்கள் தான் இருக்காங்க. அவங்களால வந்து பெரிய அளவுக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற முடிகிறதா அப்படின்னா அவங்க முயற்சி பண்றாங்க. ஆனா மக்களுக்கு வந்து அந்த எதிர்கட்சிகள் வந்து சரியா செயல்படல அப்படின்ற ஒரு ஆதங்கமும் இந்த தேர்தல்ல வெளிப்பட்டுச்சு. நீங்க பல இடங்கள்ல நாங்க போகும்போது திமுக இதெல்லாம் பண்றாங்க சார்,
ஆனா திமுகவை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல எந்த கட்சிகள் இருக்கு, யாரு திமுகவை கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற அந்த 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 ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகளை இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எதுவுமே பூர்த்தி செய்யல. அப்போ உங்களுக்கு இந்த மூன்றாவது நபர்களாக வந்தவர்கள், மூன்றாவது ஃபோர்ஸ் அப்படின்னு உள்ள வந்தவங்களை எல்லாமே அவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அவங்க மட்டுப்படுத்தப்பட்டாங்க. காரணம் என்னன்னா, இந்த 2 தலைவர்களுடைய வீச்சு, கலைஞர் கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதா அவங்களை எதிர்த்து அவங்களால பெரிய அளவில் அரசியல் பண்ண முடியல. 2வது இந்த 2 வேறு தலைவர்களுக்கும் மக்கள்கிட்ட இருந்த ஆதரவு, நம்பிக்கை, அதே போல நீண்ட காலமாக அவங்க தமிழக அரசியலை நன்கு புரிந்து, தமிழக மக்களை நன்கு புரிந்து செயல்பட்டதன் விளைவு அவங்களால இந்த தலைவர்களால ஒரு 8% தாண்டி வர முடியல. நீங்க அதே மாதிரி உங்களுக்கு பல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணாங்க. இப்ப 2016 தேர்தல்ல ஒரு 3வது அணியாக மக்கள் நல கூட்டணி உருவாச்சு. விஜயகாந்த் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். இடதுசாரிகள் எல்லாம் போனாங்க, வைகோ போனாரு, திருமாவளவன் போனாங்க. இவங்க மீதெல்லாம் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அந்த கட்சிகள் போய் ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கும் போது அந்த கூட்டணிக்கும் பெரிய அளவுல 6% ஒரு ஸ்பாய்லரா தான் அவங்க மாறினாங்க. அப்ப அந்த ஸ்பாய்லர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா இந்த 3வது நபர்களையும் 3வது போர்ஸையும் தமிழக மக்கள் இது வரைக்கும் பார்த்திருக்காங்க. ஆனால் விஜயுடைய வீச்சு அப்படின்றது ரொம்ப அதிகம். காரணம் என்னன்னா, விஜய் உங்களுக்கு ஒரு 30 ஆண்டு காலம் திரைத்துறையில அவர் பார்த்திருக்காங்க. மக்களுக்கு விஜயோட ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கு. விஜய ஒரு கதாபாத்திரம், ஒரு நட்சத்திரமாக பார்த்து, ஒரு கதாபாத்திரமாக பார்த்து, ஒரு கதாநாயகனாக பார்த்து மக்கள் அவரை அந்த பொசிஷன்ல வச்சிருக்காங்க. ஒரு அறிமுகம் இருக்கு. 2வது விஜயோட இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ஷன், குறிப்பாக பெண்களுக்கு. அண்ணா மாமா இந்த மாதிரிலாம், அண்ணா மாமா தம்பி பையன் இப்படிதான் பேசுறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனா எனக்கு விஜயுடைய படங்கள், விஜயுடைய ஃபேன் பேஸ் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்ப பாக்குறோம். அது ஒரு நாள் அப்படி பார்க்கும்போது அதை பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடும். ஆனால் உங்களுக்கு விஜயுடைய படங்கள் எவ்வளவு நாள் ஓடுது, அந்த படங்களுடைய தாக்கம் என்ன அப்படின்றதெல்லாம் நாம பெருசா ஆராயறது தேவையில்லை. அரசியல்ல வரும்போது அது தனி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம கடந்து போயிடுறோம். இல்ல எனக்கு என்னன்னா, அதுல தியேட்டர்ஸையும் தாண்டி நிறைய இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லயே அடிக்கடி விஜய் படங்கள் போறதன் மூலமாக நிறைய குடும்பங்களுக்குள்ள அவர் நிறைய போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறது. உங்களுக்கு பல பெண்களுக்கு அந்த ஒரு விஜய் ஒரு என்டர்டெய்னர், விஜயை பார்த்துதான் பல பேர் வளர்ந்துருக்காங்க. விஜய் படங்களை பார்த்துதான் வளர்ந்துருக்காங்க. உண்மையிலேயே எனக்கு ஜனவரி மாசம் நான் இந்த அண்ணா நகர் கோரா ஃபுட் ஹவுஸ் வாசல்ல ஒரு பெண்மணியை சந்தித்தேன். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50 வயது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க டிவில எல்லாம் பேசுவீங்களா அப்படின்னாங்க. ஆமா நான் பேசுவேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, விஜயை நல்லா ஆதரிச்சு பேசுங்க, ஊடகவியலாளர்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க சொல்றாங்க. நான் கேட்டேன், என்ன காரணம், ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் அப்படின்னு தான் பாக்குறோம் நாங்க. ஒரு ரொமான்டிக் ஹீரோவாவோ ஒரு இதுவாவோ நாங்க பாக்கல. அவர் நம்ம குடும்பத்துல ஒருத்தன், என் முதல் பையனுக்கு விஜய்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனேதான் எனக்கு அந்த சென்டிமெண்ட் என்ன அப்படின்றது தெரியுதுல்ல. இப்ப இந்த பாண்ட் இருக்குல்ல, இந்த அளவுக்கு மக்கள் விஜயோட கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னும் போது, இது அரசியல் ரீதியாக திமுக அதிமுக மற்ற கட்சிகளால உடைக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடைக்க முடியாத ஒரு சூழல்ல தான் நம்ம பாக்குறோம். அதுதான் நமக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. நீங்க என்னதான் விஜய் மீது நீங்க அலிகேஷன்ஸ் வச்சாலும் உங்களுக்கு விஜயுடைய வீச்சு என்பது அதெல்லாம் கடந்து இருக்கிறது. இந்த தேர்தலையே நீங்க பாத்தீங்கன்னா, விஜய்க்காக விழுந்த வாக்குகள் தான் எல்லாமே. ஆமா, எந்த வாக்குகளும் உங்களுக்கு விஜய் கேண்டிடேட்டை பார்த்தோ, விஜயுடைய சின்னம் என்னன்னு பார்த்தோ அப்படின்லாம் வரல. விஜய் விசில் டிவிக்கு இதுதான் கான்செப்டாக இருக்கிறது. இப்படிதான் வாக்குகள். நீங்க சொன்னீங்க கருணாநிதி ஜெயலலிதா அவங்க இல்லாத காலத்துல இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. நான் அப்படி பார்த்தா கூட கமலஹாசன்லாம் அவங்க இல்லாத காலத்துலதான் அரசியல் களத்துக்கு வந்தாரு. ஆனாலுமே கூட அவருக்கு கிடைக்காத ஒரு ஆதரவு அப்படிங்கிறது, ஏன்னா திரைத்துறை சார்ந்து பார்த்தோம்னா கமலஹாசன் மிக பல விஷயங்களை செஞ்சிருக்காரு. பட் அப்படி பார்த்தாலுமே கூட விஜய்க்கு ஆதரவு அப்படிங்கிறது நம்ம அதாவது கணக்கிடவே முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்குல்ல சார், அதை எப்படி பார்க்க? இல்ல நீங்க அரசியலுக்கு வந்தால் மட்டுமே நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாது. நீங்க அரசியலுக்கு வந்தா போதும், ஒரு கட்சி ஆரம்பிச்சா போதும், மக்கள்லாம் அப்படியே உங்க பின்னாடி திரண்டு வந்துருவாங்க அப்படின்னு கிடையாது. நீங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு கூட மக்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கைக்காக நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்றதுதான் இங்க ஒரு மிக முக்கியமான கேள்வி. நீங்க அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, கமல்ஹாசன் உலக நாயகன் தான், மிக சிறந்த நடிகர்.
மிக சிறந்த வந்து ஒரு கதாபாத்திரங்கள்ல எல்லாம் அவர் நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரு. அதுல எல்லாம் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ம். ஆனால் அதே சமயத்துல அரசியல் ரீதியாக அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கையை வந்து அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மத்தியில தான் அந்த நம்பிக்கை என்பது வந்துச்சு. கொஞ்சம் எலைட்டா இருக்கவங்க கிட்ட தான் இருக்கா. கமலுக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா, நகர்ப்புற பகுதிகளில் மட்டும்தான் கமல்ஹாசனுக்கான வாக்குகள் அப்படின்றது வந்துச்சு. கிராமப்புற பகுதிகளில் அந்த வாக்குகள் அப்படின்றது இல்ல. அதே மாதிரி கமல்ஹாசன் வந்து ஒரு திரை நட்சத்திரம் அப்படின்னா கூட அவருடைய நடிப்பை எல்லாம் வந்து பல பேர் ரசிச்சிருக்காங்க, எல்லாம் சரி. ஆனா விஜய் வந்து உங்களுக்கு அதை விட ஸ்கேல்ல பெரிய அளவுல வந்து விஜய் ரீச் ஆயிருக்காரு. குறிப்பாக விஜய் வந்து இளைஞர்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்காரு, பெண்கள் மத்தியில போய் ரீச் ஆயிருக்காரு அப்படின்னும் போது விஜயோடைய ஆதரவு தளமே வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் தான், கிராமப்புற ஆடியன்ஸ் தான். நீங்க விஜயோடைய படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து விஜயோடைய படங்கள்ல ஒரு லவர் பாயா அவர் வருவாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் தட்டி ஒரு நபரா அவர் மாறுவாரு. அதுக்கப்புறம் ஒரு விஜிலாண்டி ரோலா வந்து அவர் எடுத்துட்டாரு. உடனே எங்க எந்த பிரச்சனை நடந்தாலும் அங்க போய் அடிச்சு தும்சம் பண்ணி இது பண்றது. சோ தன்னுடைய கதாபாத்திரத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் எவால்வ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வரும்போது அவருடைய தங்கச்சி சென்டிமெண்ட் எல்லாம் படங்கள்ல கொண்டு வரும்போது அவருக்கு தெரியுது இதெல்லாம் நம்மளுடைய கோர் ஆடியன்ஸ், இந்த ஆடியன்ஸ்ல நம்ம கல்டிவேட் பண்ணோம் அப்படின்னு. அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக திரைத்துறையில வந்து தனக்கான ஒரு முத்திரையை வந்து அவர் பதித்து கொண்டு வந்தார். அந்த விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு அவர் அரசியல் ரீதியாக கை கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கம் இதெல்லாம் அவர் செய்தார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரசிகர் மன்றத்தையும் அவர் வலுப்படுத்தி ரசிகர் மன்றங்களை மக்கள் மன்றங்களாக மாற்றினார். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டு காலம் விஜய் மக்கள் இயக்கத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சு அவங்கள வந்து ஒரு 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்போட அவர் வந்து ஏதோ ஒரு வகையில அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்காரு. அவங்களும் இயங்கி கொண்டே இருந்தார்கள். இப்ப அந்த விஜய் மக்கள் இயக்கம் தான் விஜய்க்கு இன்னைக்கு கை கொடுக்குது. இந்த விஷயம் கமல்ஹாசனுக்கு இருக்கா? ரசிகர் மன்றங்களை அவர் வந்து ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் மன்றங்களாக அவர் மாற்றினாருன்னா ஒரு சில இடங்கள்ல பண்ணாரு. ஆனா அது அவரால் சஸ்டெயின் பண்ண முடியல. அது ஒண்ணு. அதே மாதிரி ரஜினிகாந்த் வந்து இந்த காலகட்டத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் இல்லாத காலகட்டத்துல அவரும் வந்தாரு. ஆனா அவர் மீது மக்களுக்கு வந்து நம்பிக்கை இருந்தது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தார்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை எங்க இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996 இருந்துச்சு. அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் மிஸ் பண்ண பஸ் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அவரால் பிடிக்க முடியாத ஒரு சூழல். அப்ப இந்த காலகட்டங்கள்ல தான் உங்களுக்கு வந்து விஜய் வராரு. விஜயோடைய இம்பாக்ட் அப்படின்றது பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. அந்த இம்பாக்ட வந்து அவரு கேர்ஃபுல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்க ஒரு 33 ஆண்டு காலம் ஒரு விஎம்ஐ அப்படின்ற ஒரு ஒரு செட்டப்ப அவர் பின்னாடியே பேரலா இயக்கிட்டே வந்தாரு. அவர் எந்த அளவுக்கு முன்னேறுகிறாரோ திரைத்துறையில அதே அளவுக்கு வந்து அவருடைய ரசிகர் கூட்டமும் வந்து விரிவடைந்து கொண்டே போய்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட எனக்கு எல்லாம் சொல்றாங்க, பெரம்பூர் ஏரியால அவருக்கு வந்து 45,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சில பகுதிகளில் ஒரு போர்டு வச்சீங்கன்னா அந்த போர்டுல வந்து 10 பேர் கூட இருப்பாங்க. அதே மாதிரி பக்கத்தெருவுல இருக்கிற போர்டுல 500 பேர் இருப்பாங்க மெம்பர்ஸா. அப்ப இந்த விஷயங்களை எல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு ஒரு பேரலா வந்து ஒரு கட்டமைப்பை கீழே பண்ணிட்டே வந்தாரு. இப்ப இன்னைக்கு விஜய் மக்களுடைய இயக்கத்துடைய முன்னணி தலைவர்களாக, நிர்வாகிகளாக இருந்தவர்களுக்கு தான் வந்து விஜய் போட்டியிடுவதற்கும் வாய்ப்புகள் பார்த்திருக்காரு. 65% விஜய் மக்கள் இயக்கம். நீங்க விஜயுடைய கட்சியை பார்த்து விஜய்க்கு முதல்ல வந்து ஆட்கள் இருக்காங்களா? ஆமா, தொண்டர்கள். விஜய் வந்து நடிகருக்கு எல்லாம் கூட்டம் வருமா அப்படின்னாங்க. நடிகருக்கு கூட்டம் வந்துச்சு. நடிகருக்கு வர கூட்டம் பார்க்க தான் வருது, கேட்க வரல. ஓட்டா மாறுமா அப்படின்னாங்க. கேண்டிடேட் இருக்காங்களா? 234 கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு, பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல விஜய வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, விஜய வந்து மட்டம் தட்டினதும் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணதும் இது எல்லாமே மக்கள் மத்தியில வேறு விதமான ஒரு இத கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த காரணங்களின் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப விஜயுடைய செல்வாக்கு என்ன அப்படின்றத ரியலா வந்து யாராலையும் உணர முடியல. வழக்கமான ஒரு தேர்தலாக இது இருக்கும். ஒரு 3வது நபராக விஜய் வந்திருக்காருன்னா அவர் ஒரு 8% கிராஸ் பண்ண மாட்டாரு, 15 வர மாட்டாரு, 12 தான் இருப்பாரு அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மீறி விஜய் வந்து வேற எங்கேயோ ஒரு ஒரு திசையில அவர் போறாரு அப்படின்னும் போது அதை இந்த 2 கட்சிகளும் உணரவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். சரி, இப்ப சென்னையிலே பாத்தீங்கன்னா அண்ணா நகர், சேப்பாக்கம், பெரம்பூர், தி நகர், சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் 6 தொகுதியில வந்து முன்னிலையில இருக்காங்க.
பல இடங்கள்ல, அதாவது கோவை வடக்கு அப்படிங்கிறதும் முன்னிலையில இருக்காங்க. காரைக்குடியில டாக்டர் பிரபு அவர் வந்து இருக்காரு. அப்படின்னு பல இடத்துல இருக்காங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மதுரை மத்தியில சுந்தர்சி முன்னிலையில இருக்காரு. அப்படின்னு பல இடங்கள்ல முன்னிலையில இருக்கிற விஷயங்களை பார்க்க முடியும். சார், விஜய் பத்தி நீங்க சொல்லும் போது அவருக்கான அறிமுகம், மக்களுக்கும் அவருக்கும் இடையிலான அந்த ஒரு பாண்டிங் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. ஆனா அவர் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த 2 ஆண்டுகள்ல அவரோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிறைய விமர்சனத்துக்கு தான் உள்ளாயிருக்கு. கரூர் இன்சிடென்ட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் வந்து இருந்திருக்கு. இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க, அது எல்லாமே விஜய்க்கு இன்னும் ஆதரவா தான் மாறி இருக்கு அப்படின்னு. அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்ல, நீங்க விஜயுடைய அந்த அந்த வீச்சு இருக்கு இல்லையா? ஆஹ் அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல, அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் தலைவருக்கும் மக்களுக்குமான ஒரு உறவை தாண்டி அது வந்து வேற ஒரு கனெக்ஷன். அது ஓகே. அவங்க வந்து ரொம்ப எமோஷனலா ஒரு லீடரோட அட்டாச் ஆயிருக்காங்க. நீங்க அம்மையார் ஜெயலலிதாக்கு அப்படி இருக்கும். நீங்க அம்மையார் ஜெயலலிதா பார்க்கும்போது அவங்களும் எமோஷனலா வந்து பெண்கள்லாம் அவங்களோட அட்டாச் ஆயிருப்பாங்க, ரிலேட் பண்ணுவாங்க. இப்ப பல பெண்கள்கிட்ட இன்னைக்கு கூட நீங்க கல்லூரிகள்ல போய் வந்து நீங்க யார்கிட்ட பேட்டி எடுத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யாரு அப்படின்னா எங்களுக்கு ஜெயலலிதா பிடிக்கும் அப்படின்வாங்க. ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க ரொம்ப கட்சியா இருப்பாங்க, அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க. அதாவது ஆண்கள் நிறைந்த இந்த அரசியல் உலகத்துல ஒரு பெண்ணாக இருந்து சாதிச்சிருக்காங்க அப்படிங்கறத முதல்ல சொல்லுவாங்க. இப்போ மம்தா பானர்ஜிக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க, சோனியா காந்திக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பெண்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வந்து விஜயோட இருக்கு. விஜயோட வந்து விஜய வந்து ஒரு கதாநாயகனாவோ ஒரு சினிமா நட்சத்திரமாவோ அவங்க பார்க்கல. விஜய வந்து எங்களுடைய குடும்பத்துல இருக்கிற ஒரு உறுப்பினரா பார்த்திருக்கோம். நான் வந்து விஜய் படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன் அப்படின்லாம் பெண்கள் சொல்லும் போது 50 ஆண்டு காலமா நாங்க வந்து இவர் படத்தை பார்த்து தான் நாங்க வளர்ந்துருக்கோம். அப்ப எங்களுக்கு வந்து இவர் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது எங்களுக்கு வந்து உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அவர் வந்து எங்க முன்னாடி வந்து நின்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா நாங்க எப்படி வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது அப்படின்னு அந்த சென்டிமெண்ட் தான் விஜய்க்கு பெரிய அளவுல ஒர்க் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் வந்து விஜய்க்கு எதிராக பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அவரை வந்து அரசியல் களத்துல அவரை வந்து ஓரங்கட்டப்படுகிறார். அவரை நசுக்குறாங்க, அவரை வந்து அரசியல்ல வந்து செயல்பட விடாம தடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பெரிய அளவுல விஜய்க்கு அது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. அவரை வந்து செயல்பட விடாமலே இந்த இருபெரு கட்சிகளும் தடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை மக்கள் மத்தியில வந்துருச்சு. விஜய் செயல்பாடுகள் வந்து பெரிய அளவுல இல்லைன்னா கூட இந்த மாதிரி விஜய்க்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சிம்பத்தியை உருவாக்கிடுச்சு. உண்மையிலேயே என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கரூர் சம்பவம் வந்து விஜயுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. அந்த சம்பவம் நடக்காம இருந்திருக்கணும். அது நடக்காம விஜய் பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தா பல இடங்கள்ல அவர் போய் பேசி மக்களுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் விஜய்க்கு அந்த சம்பவம் நடந்த உடனே மக்கள் மத்தியில ஒரு பெரிய சிம்பத்தியும் உருவாயிடுச்சு. நீங்க அந்த சம்பவத்துக்கு வந்து அரசாங்கம் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே நேரத்துல விஜயும் வந்து பொறுப்புணர்வோடு நடந்திருக்கணுமா அப்படின்னா நிச்சயமாக நடந்திருக்க வேண்டும். ஆனால் பிரதானமாக அதோடைய பொறுப்பு யார் கையில இருக்கு, யாருடைய பொறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நிச்சயமா அரசாங்கத்துடைய ஒரு பொறுப்பு தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வந்து மக்களுடைய மனநிலையை மாற்றி இருக்கிறது அப்படின்றத பாக்குறேன். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு விஜய்க்கான அந்த ஆதரவு என்பது பன்மடங்கு கூடிட்டே போகுது. நீங்க இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே ரொம்ப ஸ்ட்ராங்கா போல் பொசிஷன்ல இருந்த கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக தான். அதிமுக கூட இல்ல. அதிமுக கூட்டணி கூட பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. திமுக தான் பெரிய அளவுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த தோற்றத்தை அவங்க கொடுத்தாங்க. உண்மையிலேயே அது ஒரு பலமா அல்லது பலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்களா அப்படின்ற விவாதங்கள்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைச்சாங்க. ஆனால் உங்களுக்கு உள்ளபடியே பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்கும் போது திமுக பண்ண எல்லா விஷயங்களும் வந்து ஒரு விதமான ஒரு அதை சொதப்புனாங்களா அல்லது அது ஸ்கிரிப்ட்லயே இல்லாத பல விஷயங்கள் வந்து திருப்பங்கள் அமைஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. ஆனா பல விஷயங்களை வந்து அவங்க டிஃப்ரெண்டா மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டாங்க. கூட்டணியில இருந்து, கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கிய தொகுதிகள்ல இருந்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதுல இருந்து என்ன சொல்றது, சீட்ஸ் அலோகேட் பண்றது, தொகுதிகளை அலோகேட் பண்றது, அதே மாதிரி உங்களுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் சில தலைவர்கள் குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் போட்டியிட வேண்டும் அப்படின்னு நினைச்சது, அவரை தடுத்தது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து உங்களுக்கு எதிராக போகுது அப்படின்னும் போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு திமுக ஸ்கிரிப்ட் வந்து சரியா அவங்களால வந்து ஸ்கிரிப்டுக்கு ஏத்த மாதிரி
எதுவுமே நடக்கல அப்படின்றதான் தெரியுது. ஓகே சார். இப்ப பாத்தீங்கன்னா தாவேகா வந்து 59 இடங்கள்ல முன்னிலை, அதிமுக 48, திமுக 39 இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. நீங்க சொன்னீங்க 2 திராவிட கட்சிகளையுமே விஜய் வந்து சரியா வந்து மதிப்பிடல அப்படின்னு. எனக்கு கூடுதலா ஒரு கேள்வி வருது. 2 கட்சிகளை தாண்டி விஜய் வந்து அந்த முதல் மாநாட்டிலேயே எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு நாங்கள் வந்து பங்கு தருவோம், எங்க கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. திமுக அதிமுகவை தாண்டி விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்டுகளுக்கோ நாம் தமிழர் கூட எடுத்துக்கலாம், ஏன்னா ஆரம்ப காலத்துல ஒரு இணக்கமா தான் இருந்தாங்க. மற்ற கட்சிகளும் விஜய் வந்து சரியா புரிஞ்சுக்கலையோ, புரிஞ்சுக்காம இவருக்கு என்ன வாக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தாங்களா, இல்ல எப்படி சார் பார்க்கிறது? அதாவது விஜயுடைய செல்வாக்கு என்ன, விஜயோடைய வீச் என்ன, விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஃபேன் பேஸ், விஜய்க்கு இருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு, இது எதையுமே வந்து இந்த அரசியல் கட்சிகள் வந்து உணர்ந்திருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டிக்கல. இப்போ காங்கிரஸ் கட்சிகள்லாம் வந்து திமுகவா விஜயா அப்படின்னா விஜய் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஆனால் உங்களுக்கு திமுக தலைமையில இருந்து தேசிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு கொடுத்த அழுத்தம், அதுக்கப்புறம் அதை வந்து இந்த கூட்டணி சேர்ந்துடக்கூடாது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சில தலைவர்கள் பண்ண விஷயங்கள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஜய்க்கு வந்து அது சாதகமாக தான் வந்து முடிந்திருக்கிறது. நீங்க சமீபத்துல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு கருத்தை வந்து வெளியிட்டார். அந்த கருத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இளைஞர்களுடைய எழுச்சி இருந்தது, அந்த எழுச்சி வந்து இந்த தேர்தல் முடிவுகள்ல வெளிப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு. அதாவது இது வேற யார் சொல்லியிருந்தாலும் வந்து அது வேற விஷயம். மக்களோட இருந்து மக்களோட பணியாற்றுகின்ற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களே தமிழகத்தில் இளைஞர்களுடைய எழுச்சி இருந்தது அப்படின்றது, அது இந்த தேர்தல்ல வாக்குப்பதிவுல வந்து அது பதிவாகி இருக்கிறது, அது வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த தேர்தல் முடிந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னும் போது அதுவே வந்து நமக்கு பெரிய கேள்விகளை எழுப்புது. ஒண்ணு, இந்த மாதிரி ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி இருந்துச்சுன்னா அந்த எழுச்சியை கூட இருந்து அந்த எழுச்சியை உருவாக்குவதிலையோ அதை வழிநடத்துவதிலையோ கம்யூனிஸ்ட் கட்சியும் விசிகே போன்ற கட்சிகளுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம கடந்த காலங்கள்ல ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் போன்ற டைம்ல நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப இந்த அளவுக்கு வந்து மக்களோட உணர்வுகள் என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தனவா அப்படின்னு அந்த கேள்வி என்பது வருகிறது. இப்ப நீங்க வைகோ அவர்கள் என்ன சொன்னாரு, விஜய் இஸ் a force to reckon with அப்படின்னு. இந்த தலைவர்களுக்கு வந்து ஒரு நடிகர் பின்னாடி போறது எப்படி அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து நின்ட்டாங்களே தவிர, அதையும் தாண்டி அந்த நடிகருக்கு இருக்க செல்வாக்கு, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம், அந்த பட்டாளம், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்ற அந்த விஷயங்களை அவர்கள் கூர்ந்து கவனிக்கவில்லை அப்படின்னு தான் பாக்குறேன். அதனாலதான் அவங்க தவறான முடிவு எடுத்தாங்க. நீங்க ஓட்டிங்க்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வேறு விதமாக இருக்கும். ஓட்டிங்க்கு அப்புறம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வித்தியாசம் என்பது இருக்கிறது. ஓட்டிங் அப்புறம் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து இதை நம்பலாமா, இப்படி இருக்குமா, அந்த அளவுக்கு இருக்குமா, மக்கள் இப்படி இவ்வளவு எழுச்சியா வந்து வாக்களித்திருக்கிறார்களா அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேர்தலுக்கு முன்பே ஏன் இதை கணிக்கவில்லை? தேர்தலுக்கு முன்பே கணிக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சா? இப்போ உதாரணத்துக்கு விகடன் குழுமத்துல இருந்து பல பேர் களத்துக்கு போனாங்க. போயிட்டு வந்து மக்களுடைய விருப்பம் என்ன, ஊடகங்கள்ல இருக்க நான் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா இதை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் வந்து அவங்க வந்து ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக பொருட்படுத்தல. இப்ப என்னன்னா, தமிழ்நாட்டுல பாஜக அப்படின்ற ஒரு விஷயம் உள்ள வந்துடக்கூடாது, அதனால இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு இருந்தா கூட இந்த கூட்டணி கட்சியினர்லாம் வெளியே விடாம திமுகவும் பல விஷயங்களை பண்ணி அவங்கள லாக் பண்ணதன் விளைவு அவங்களால வந்து விஜய வந்து இக்னோரும் பண்ண முடியல, அதே நேரத்துல விஜய் எதிர்க்கவும் முடியல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் களத்துல புதிதாக ஒரு சக்தி வந்திருக்கிறார் அப்படின்னும் போது, நீங்க 2006 காலகட்டம் கலைஞரும் எதிர்த்தார், அம்மையார் ஜெயலலிதாவும் எதிர்த்தாங்க, கடுமையா எதிர்த்தாங்க. 2 பேரும் கடுமையா எதிர்க்கும் போது மக்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா நீங்க விஜய் எதிர்க்கவே இல்லை. திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், அவர் ஒண்ணும் இல்ல, முதலமைச்சர் அவர்கள் எங்கேயாச்சும் ஒரு கூட்டத்துல விஜய வந்து நீங்க வந்து டைரக்டா அட்டாக் பண்ணி விஜய்க்கு எதிரான கேள்விகளை நீங்க எழுப்பி இருக்கீங்களா? மாறாக விஜய் தான் இவர்களுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பி கொண்டிருந்தார். இவங்க எதுவுமே பண்ணல.
அப்ப இவங்க எதுவுமே விஜய பண்ணல அப்படின்னும் போது ம், விஜயை பார்த்து பயப்படுறாங்க, விஜயை தடுக்க முயற்சி பண்றாங்க. ம், அதாவது நீங்க வந்து ஒரு கட்சி அரசியல்ல வருது, ஜனநாயக உரிமை. அந்த கட்சியை நீங்க வந்து அட்ட தாஜ்மஹால்னு சொல்றது வந்து ம், எந்த விதத்துல ஒரு நியாயமான ஒரு கருத்தாக இருக்க முடியும்? அப்ப ம். இந்த அளவுக்கு நீங்க வந்து மோசமாவும், இந்த அளவுக்கு நீங்க வந்து ஏளனமாவும் ஒரு கட்சியை பற்றி பேசுகிறீர்கள் அப்படின்னும்போது, இது எல்லாமே வந்து மக்களுக்கு ஏற்புடையதல்ல. சார் இன்னொரு ஒரு ம், விஷயம் இருக்குல்ல சார். இப்ப நீங்க பொதுவா ம், ஆ, புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத தாண்டி இப்ப விஜய்க்கு வந்து என்ன கொள்கை இருக்கு, ம், விஜய் எப்படி வந்து செயல்படுவாரு, நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு அனுபவம் இல்லாம தான் அவர் வந்து இருக்காரு. அவரோட கொள்கைகளும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே கூட அதுல வந்து ஒரு தெளிவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது. இப்பயுமே கூட மக்கள் வந்து ஒரு கவர்ச்சியில தான் வந்து வந்து வாக்களிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தோற்றமே கூட இருக்கு. அந்த கருத்துக்களையுமே முன்வைக்கிறாங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு பாக்குறதா இல்ல எப்படி சார் பாக்குறது? இல்ல நீங்க அரசியல் கட்சிகள், கொள்கைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ம். உங்களுக்கு தேர்தல் அரசியல்ல கொள்கைகள் எல்லாம் மக்கள் பார்த்து பெரிய அளவுல அத அனலைஸ் பண்ணி வாக்களிக்கிறார்களா அப்படின்னா கிடையாது. அது குறைவுதான். தேர்தல்ல வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து மக்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள், மக்கள் ம். அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாதிப்புகள். ம். 2வது இந்த 2 கட்சிகள் மீதும் கொள்கை சார்ந்து இயங்கிய ம். இந்த 2 திராவிட இயக்கங்கள் மீதும் வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி அதிருப்தி இருக்கு. என்பது இருக்கிறது. ம். அந்த அதிருப்தி தான் இது இங்க வந்து ரொம்ப வெளிப்பட்டிருக்கிறது. ம். அப்ப இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து கொள்கை அப்படின்றது ஒரு கட்சிக்கு முக்கியம். ம். ஆனால் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து நீங்க கொள்கை மட்டும் இருந்தா போதுமா? ஒரு ம். நல்ல அரசை கொடுக்க வேண்டும். ம். ஒரு நல்லாட்சியை வழங்க வேண்டும். ஒரு நல்லாட்சி அப்படின்னா, அங்க வந்து ஊழல், லஞ்சம், லாவண்யம்லாம் குறைவா இருக்கணும். ம். 2வது ஒரே குடும்பத்தை சேர்ந்த அமைச்சர்களும், மற்றவர்களும் இவங்களும் அவங்களும் அவங்களே அதிகாரத்துல இருப்பாங்க. அவங்களே வந்து அங்க முடிசூடா மன்னர்களாக இருப்பார்கள் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ம். மக்கள வந்து பல ஆண்டு காலமாக எரிச்சல் ஊட்டி இருக்கிறது. ஓகே. நீங்க மக்கள் இந்த எலக்ஷன்ல ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு அப்படின்னு நல்ல அவங்க ஆல்டர்னேட்டா வெயிட் பண்ணாங்க அப்படிங்கிறது. வெயிட் பண்ணாங்க. அந்த அந்த எதிர்பார்ப்பு விஜய் பூர்த்தி செய்வார் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து மக்கள்ட்ட அதிகமாக இருந்தது. ம். நீங்க அது வந்து ரொம்ப கிளியரா நமக்கு தெரியுது. ம். நாம எங்க போய் பேசினாலும் மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ம். மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மக்கள்ட்ட ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்ல அப்படின்றதுதான். ம். இப்ப விஜய் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு வரம்போது, ம். அந்த வாய்ப்பை வந்து நம்ம தவற விடக்கூடாது அப்படின்றதும் மக்கள் மத்தியில இருக்கு. ஒரு வாய்ப்பு குடுத்து பார்ப்போமே. ம். இருக்கிற கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க? ம். இருக்கிற கட்சிகள்லாம் தமிழகத்தை வந்து நல்லா செல்வ செழிப்பாக வைத்திருக்கிறார்கள். ம். அதுல எந்த மாற்று அதான் கருத்தும் சார் கேட்க கிடையாது. வந்தேன். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க செஞ்ச ஒர்க் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நீங்க ஒர்க் அப்படின்னு. ஆனா, வெறும் ஒரு கட்சி மட்டுமே செய்தது அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா. இட்ஸ் எ கலெக்டிவ் ஆமா. எஃபோர்ட். நிச்சயமா, நிச்சயமா. நீங்க வந்து தமிழகம் வளர்ந்ததற்கும், தமிழகம் இன்னைக்கு வந்து முதன்மை ஆ மாநிலமாக இருப்பதற்கும், தமிழகத்துல வந்து பல்வேறு மாற்றங்களை வந்து நம்ம நிகழ்த்தி காட்டியதற்கும் மிக ம். முக்கியமான காரணம் வந்து திமுக, அதிமுகவை தாண்டி நீங்க அப்படியே பின்னாடி போனீங்கன்னா, உங்களுக்கு ம். நீதி நீதி கட்சியில இருந்து அது கட்சியில இருந்தே ஆரம்பிக்குது. இருக்கு. ஆமா. அப்ப காங்கிரஸோட பங்கு இருக்கு. காங்கிரஸோட பங்கு இருக்கு, ம். நீதி கட்சியோட பங்கு இருக்கு, காமராஜருடைய பங்கு இருக்கு, ம். அண்ணாதுரையோட பங்கு இருக்கு, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பங்கு இருக்கு, தந்தை எம்ஜிஆர். பெரியாருடைய பங்கு இருக்கு, எம்ஜிஆருடைய பங்கு இருக்கு. எவ்வளவோ தலைவர்கள நம்ம சொல்லிட்டே போலாம். கண்டிப்பா. அப்போ இவ்வளவு தலைவர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது அப்படின்றத ஒட்டி தான் நாம வந்து தமிழ்நாடு அப்படின்னு ஒரு மாநிலம் வந்து சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து நாம வந்து பெருமையாக பேசுகிறோம். ம். ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் உங்களால வந்து ஒரு நல்லாட்சி கொடுக்க முடியலையே, எங்களுடைய ம். பிரச்சனைகளை வந்து உங்களால தீர்க்க முடியல அப்படின்னு இந்த அடிப்படை பிரச்சனைகள் தான் வந்து பல்வேறு இடங்கள்ல ஒரு மிக முக்கியமான காரணங்களாக மாறி இருக்கிறது. ம். நீங்க பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல பெரிய அளவுல வந்து ம். அவங்க வந்து பாஜக தொடர்பான பிரச்சனைகள் பேசுனாங்க, டீலிமிட்டேஷன் பத்தி பேசுனாங்க, ஃபெடரலிசம் பத்தி பேசுனாங்க, ம். மாநில சுயாட்சி பத்தி பேசுனாங்க. தாவேகா வேட்பாளர்கள் என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற காவா பிரச்சனை பத்தி ஆமா. பேசுறாங்க. ம். அந்த ஊர்ல இருக்கிற கோயில் பிரச்சனை பத்தி பேசுறாங்க. அந்த ஊர்ல வந்து பசங்க விளையாடுறதுக்கு வந்து ம். கிரவுண்ட் இல்லன்னு பேசுறாங்க. போற வேட்பாளர்கள் அத பேசும்போது, கனெக்ட் ஆயிடும். மக்கள் வந்து அத தான் கனெக்ட் பண்றாங்க. ஸோ ம். இந்த மாரி பிரச்சாரங்களுக்கெல்லாம் வந்து திமுகட்ட பதில் இல்ல. ம். 2வது விஜயும் போய் அங்க வந்து பேசும்போது, விஜய்க்கும் வந்து ஒரு கேள்விகள வந்து கேட்கல. ம். இப்போ விஜய்க்கு வந்து மாநில சுயாட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ம். டீலிமிட்டேஷன்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன?
அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இருக்கின்ற அந்த உறவு முறையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கெல்லாம் வந்து அவங்க எதுவுமே அவங்களுடைய கருத்து யாருமே கேட்கல. யாருமே கேட்கல, அதனால அவங்களும் சொல்லல. அவங்க அரசியலுக்கு வரோம், நாங்க நல்லது பண்ண போறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு அவங்க கொடுத்துட்டே இருக்கும்போது, அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது வாக்குகளாக மாறி இருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. நீங்க இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2ஆம் இடத்துல அதிமுக வருது. ஆமா. என்ன சொன்னாங்கன்னா, 3ஆம் இடத்துல அதிமுக போயிரும், 2ஆம் இடத்துல திமுக இருக்கும் அப்படின்னு. அப்ப 3வது இடத்துல அதிமுக போகிறது, சாரி 3வது இடத்துல திமுக தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி கிட்டத்தட்ட இப்ப என்ன 9:30 மணி நிலவரப்படி உங்களுக்கு இது 3வது இடத்துல திமுக போகுது அப்படின்னா, இதுவே வந்து பல செய்திகளை நமக்கு சொல்லுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, 2 கட்சிகளுமே குறிப்பா வந்து இப்ப ஆளும் கட்சியான திமுக கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம்னா, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, கடந்த காலத்துல 2006 to 2011 ஆட்சி வந்து திமுக ஆட்சி கடுமையான விமர்சனத்துக்குள்ளான ஒரு ஆட்சி. அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட 90, 96 வந்து அப்படி வந்தது, ஒரு கடுமையான ஒரு மோசமான ஒரு ஆட்சியாக இருந்தது. கண்டிப்பா இந்த ஆட்சி மாற்றம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கு. ஒப்பீட்டளவுல நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் அப்படி இருந்ததா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 91 to 96 இல்ல ஒரு 2006 to 11 அந்த அளவுக்கு இப்ப இல்ல. ஆனாலும் கூட தற்போது வரைக்கும் அந்த முடிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஏறக்குறைய அப்படிதான் இருந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்குது. இல்ல செந்தில், நீங்க வந்து நாம வந்து ஒரு ஆட்சியை வேறு விதமாக பார்ப்போம். நம்மெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள், நமக்கு வந்து ஒரு வேறு விதமான ஒரு கோணம் இருக்கும். மக்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஆட்சியாளர்களையும் அதே போல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களையும் வந்து அவங்க பாக்குறது வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப உங்களுக்கு நாம வந்து முதலமைச்சரை நேரடியாக பாக்குறோம். ஆனா கீழே இருக்கக்கூடிய கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்க, அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய செயல்பாடுகளும், அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளும், அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுடைய செயல்பாடுகளும், அங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுடைய செயல்பாடுகளும் தான் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். அங்கதான் அதிருப்தியே உருவாகும். நீங்க 2011ல உங்களுக்கு திமுகவுடைய தோல்விக்கு 2G போன்ற விஷயங்கள்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும், அதை விட ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கவுன்சிலர்களுடைய அட்டூழியம், நில அபகரிப்பு, கவுன்சிலர்களுடைய செயல்பாடுகள். நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு வீட்டு வாசல்ல நீங்க ஜல்லி கொட்டி வச்சீங்கன்னா, அந்த வீட்டு வாசல்ல வந்து காசு கேட்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்றது இருந்துச்சு. இது எல்லாமே ஒரு அதிருப்தியை மக்கள் மத்தியில உருவாச்சு. அப்போ இந்த அடிப்படையில இதெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிச்சயமா அப்படிதான் ஒரு கவர்மெண்ட்டை வந்து அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. நாம வந்து திட்டங்களை பத்தி பேசுறோம், நாங்க வந்து ஒரு மேக்ரோ லெவல் விஷயங்களை பத்தி பேசுறோம். நம்ம முதலமைச்சர் வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கிறார், ஐடியாலஜிக்கலா ஃபைட் பண்றாரு அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் மேக்ரோ லெவல். பட் அதை கீழே அப்படியே போகும்போது மக்களோட கனெக்டடா இருக்கக்கூடியவங்க அதே செயல்பாடுகளை வந்து மக்களோட இருக்காங்களா, மக்களோட வந்து அவங்க ஏதாச்சும் உதவிகளை செய்யறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதை புரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்துடைய கடைசி காலகட்டம் பாத்தீங்கன்னா பல்வேறு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் அவங்க வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு முகாம்கள்லாம் வந்து கொடுத்தாங்க, பட்டா வழங்க வேண்டும் அப்படின்னு சிறப்பு முகாம்கள்லாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு அரசாங்கம் தொடர்பா என்ன பிரச்சனை இருக்கோ இந்த முகாமுக்கு வாங்க, சரி செய்யப்படும் அப்படின்னாங்க. அது ஏன் 5 ஆண்டுகளா நடத்தல? நீங்க கடைசி காலகட்டத்துல தான் லேப்டாப் கொடுத்தீங்க. கடைசி காலகட்டத்துல தான் நீங்க வந்து அந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறத அந்த விஷயத்த வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க. அப்போ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல மக்களை வந்து அது வந்து கோவப்படுத்தி இருக்கு. என்கிட்ட ஒரு ஆட்டோக்காரர் சொன்னாரு, என்னன்னு லேப்டாப் எல்லாம் கொடுத்திருக்காரு, 4 வருஷமா கொடுக்காதவங்க இப்ப ஏன் கொடுக்குறான்? அவன் கேள்வி அதான். முதல்ல 4 வருஷமா என்ன பண்றத நீ ஏன் கொடுக்கல, இப்ப ஏன் கொடுக்குற அப்படின்னு அந்த கேள்வி. அப்ப இந்த கேள்வி அவங்க மனசுல வருது அப்படின்னாலே மக்கள் வந்து ஒன்னும் கவனிக்காமலாம் இல்ல, மக்கள் எல்லாரும் பாக்குறாங்க. நீங்க கலர் டிவி கொடுத்தாங்க 2006 2011 கவர்மெண்ட். கலர் டிவி கொடுத்தாங்க, நலத்திட்ட உதவிகள் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனா எந்த இடத்துல அவங்க வந்து பின்னடைவை சந்திச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஊழல். இது என்ன சொல்றது, ஊழல் வந்து அதிகமா பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இந்த லேண்ட் கிராபிங்ல அதிகமா மின்வெட்டு, குடும்ப அரசியல், இது எல்லாமே ஒரு காரணங்களாக அமைந்தது. அந்த அரசாங்கம் எனக்கே வந்து பல அதிகாரிகள் சொன்னது என்னன்னா,
நல்ல கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்களேங்க, டிவி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு நலத்திட்ட உதவிகள் நிறைய திட்டங்கள் வந்தது. ₹2 அரிசி ஆரம்பிச்சு எல்லாரும் கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து எப்படிங்க மக்கள் இதுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் எனக்கு அப்போ நான் அந்த களத்துக்கு போயிட்டு வந்த உடனே நான் ரொம்ப கடுமையா வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருந்ததை பாக்குறேன். ஓகே, மக்கள் வெளியே பேசல. அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. ஊடகங்கள் அதை பதிவு செய்யல, மக்கள் அதை பேசல, ஊடகவியலாளர்கள் பேச விடல. கிட்டத்தட்ட ஊடகவியலாளர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய நெருக்கடி என்பது இருந்தது. அப்ப இது எல்லாமே வந்து ஒரு சில ஊடகவியலாளர் தான் பேசுறாங்க, ஒரு சில ஊடகங்கள் தான் அதை இது பண்ணாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 2 முறை ஒரு 5 ஆண்டு கால ஆட்சியில 2 முறை கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் மரணித்திருக்கிறார்கள் அப்படின்னு, அதுவும் 60 பேரு, 60 பேரும் 100 பேரும் மரணிச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்டுக்கு பின்னாடி இந்த வியாபாரம், பின்னாடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒரு வியாபாரம் நடக்குது அப்படின்னா, இது எங்க நீங்க போய் இத வந்து நீங்க சொல்லுவீங்க? அதாவது கள்ளச்சாராயம் ஒழித்த மாநிலம் தமிழ்நாடுன்னு பேசிட்டு இருக்கும் போது திடீரென்று கள்ளச்சாராயம் குடித்து மக்கள் இறந்தார்கள் அப்படின்னும் போது அது ஒரு அதிர்ச்சியா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு விஷயங்கள். இது ஏதாச்சும் வந்து விவாதமாக மாறியதா? இது ஏதாச்சும் ஒரு இடத்துல பிரச்சனையாக மாறியதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நீங்க தூய்மை பணியாளர்கள் இல்லைன்னா நம்மளாலாம் வந்து நடமாட முடியாது தெருக்கள்ல. அப்ப அந்த போராட்டத்தை கையாளுகின்ற முறை அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, என்ன இந்த அமைச்சர்கள் போய் அங்க கீழே உட்கார்ந்து அந்த அம்மா கிட்டயும் அவங்க கிட்டயும் பேசி அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு ஏன் அவங்களால முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த தேர்தல்ல ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பாக்குறேன். நம்ம இப்ப பாக்குறது எல்லாமே வந்து ட்ரெண்ட்ஸ் தான். ஆமா, இது வந்து வாக்குப்பதிவு எப்படி போவோம், வாக்கு எண்ணிக்கை எப்படி போவோம், இன்னும் வந்து பல பகுதிகளில் வந்து அவங்க வாக்கு இயந்திரங்களை வந்து ஓபன் பண்ணும்போது இந்த நம்பர்ஸ் கூடும் குறையும், வரும், மேல போகும் கீழே போகும், இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒரு இண்டிகேஷன் நமக்கு இதுல தெரியல. நம்ம குறிப்பா பார்த்தோம்னா நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்டே ஒரு மனமாற்றம் இருக்குன்னு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா தபால் வாக்குகள்ன்றது நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறது தான். சோ அவங்களே ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு இதை நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு இண்டிகேஷன். அதாவது நீங்க தபால் வாக்குகள்ல வந்து தவேகா முன்னிலை அப்படின்னு வரும்போது அரசாங்க ஊழியர்கள் வந்து ஒரு அரசாங்கத்துடைய அணிவேர். ஆமா, அவங்கதான் அந்த அரசாங்கத்தை தூக்கி நிறுத்துவாங்க. அவங்கதான் வந்து ஒரு சாலிட் ஓட் பேங்க் அப்படின்னு கலைஞர் லாங்குவேஜ் சொன்னா மூளைன்னு சொல்லுவாரு, மூளை அப்படின்னு. நீங்க அந்த சாலிட் ஓட் பேங்க் அதுல ஒரு பிரிவினை வந்திருக்கிறது, அதுல ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் தாவேகா அப்படின்ற ஒரு மாற்று சக்தியை விரும்பி இருக்கிறார்கள் அப்படின்னா அப்போ அது ஒரு இண்டிகேஷன். உங்களுக்கு அரசாங்க ஊழியர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ஆமா, அவங்க யோசிச்சு அவங்க நலனை ரொம்ப யோசிப்பாங்க. அவங்க நலன் ஒண்ணு, அதை தாண்டி உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான இதெல்லாம் இருக்கும், பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதே போல உங்களுக்கு வந்து சில சில செக்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா கிறிஸ்துவர்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க ஒரு கட்சிக்கு மாற்றி வாக்களிக்கணும். இஸ்லாமியர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க 2014க்கு பிறகு இஸ்லாமியர்களுடைய மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் இருக்கு இந்தியா முழுவதும். அவங்க வந்து ரொம்ப ஒரு வல்னரபிளா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுடைய வாக்கு மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு கவசமாக அதை பாக்குறாங்க. அப்ப அந்த வாக்கை வந்து ஒருத்தருக்கு நாம செலுத்துறோம் அப்படின்னா அவர்கள் நம்ம பாதுகாப்பார்கள் அப்படின்னு அந்த எண்ணத்தின் அடிப்படையில அவங்க செலுத்துறாங்க. இந்த தேர்தல்ல இஸ்லாமியர்கள் வந்து இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள் வந்து பெருவாரியான பெண்கள் வந்து தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க அதை செஞ்சிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அவங்களுக்கு அந்த உந்துதல் இருக்கு இல்லையா. இது வந்து வெறும் ஒரு ஃபேன் பேஸ்ல போட்டாங்க, ரசிகர் மனப்பான்மையோட போட்டாங்க, கூட்டத்தோட கூட்டம் போய் போட்டாங்க அப்படின்னு பாக்குறத விட அந்த இடத்துல தாவேகா ஏதோ ஒரு நம்பிக்கை விதைத்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு கிடைத்த வாக்குகளாக தான் அதை நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு கட்சி மீது நம்பிக்கை இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அந்த அடிப்படையில் தான் அந்த வாக்குகளை அவங்க பெற்று இருக்காங்க. ஒரு மாற்று சக்திக்கு அவங்க போறாங்க அப்படின்னா இந்த 2 கட்சிகள் மீதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வைத்திருந்த அந்த நம்பிக்கை வந்து குறைந்து கொண்டே போகிறது. அது மட்டும் இல்லாம இந்த 2 கட்சிகள் மீதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கிற ஒரு சலிப்புத்தன்மை இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இதுல வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க. இன்னொரு ஒரு கேள்வி என்ன வருதுன்னா சார், பொதுவா வந்து முடிவுகள் எப்படி வந்தாலும் தபால் வாக்குகள்ல வந்து திமுக தான் வரும் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கிறது. அதிமுக எப்போதுமே அது வந்து கொஞ்சம் குறைவா தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது.
இப்ப தற்போது வர முடிவுகள்ல பார்த்தோம்னா அதிமுக அவங்க இடத்த தக்க வச்சுட்டாங்க போல, திமுகவோட வாக்குகள் தான் டிவிகேக்கு போயிருக்கு. அப்படியான ஒரு தோற்றம் தான் தற்போது வரைக்கும் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? இல்ல நீங்க ஆ, ஒரு தபால் வாக்குல வரக்கூடிய அரசாங்க ஊழியர்களோ, அதே போல இவங்களோ, யாருமே காவலர்கள். வந்து காவலர்கள், ம், அதே போல ஆசிரியர்கள், இவங்க எல்லாமே வந்து ம். ஆ, இந்த கட்சிக்கு தான், ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு தான் போடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. கிடையாது. பெரும்பான்மை அதிமுகவுக்கு அவங்க போடுறது இல்ல. காரணம் என்னன்னா, அரசாங்க ஊழியர்களை அம்மையார் ஜெயலலிதா எஸ்மா, டெஸ்மா இருக்கும்போது டெஸ்மாலாம் போட்டு கைது போட்டிருக்காங்க. பண்ண. ம், அதே போல கடந்த காலங்கள்ல உங்களுக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து ம், முதலமைச்சர் ம், எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் பார்த்து, எங்களுக்கு ம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து தொடர வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க ஒரு அப்படின்னு. ஆடியோ கூட வெளியில வந்தது. ஒரு ஆமா. 5ஆம் கிளாஸ் வாத்தியார் இவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படின்னு. சோ அந்த மாரிலாம் ம், பேசி ஒரு மாரி அவங்கள வந்து ரொம்ப உதாசீனப்படுத்தியதும், ம். காயப்படுத்தியதும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருந்துச்சு இருந்தது. அப்படின்னும்போது, ம், அப்ப அந்த இடங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனமாற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இப்ப ம், அது வந்து உங்களுக்கு எப்படி அந்த மனமாற்றம் வந்தது அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு புதுசா ஒரு நபர் வரும்போது அதை மாற்றக்கூடிய ஒரு முயற்சி எடுப்பாரு. ம். இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பது மாறும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் வந்து இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியம். விஷயமாக இருக்கிறது. சரி, இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கேள்வி வருது. என்னன்னா, சினிமால நெறைய விஷயங்கள நமக்கு ஏத்த மாரி ஸ்கிரிப்டடா சமூகத்த மாத்துற மாரி எடுத்து ஒரு படம் வந்து கொண்டு வந்துர முடியும். ஆனா நிஜத்துல பொதுவா வந்து அது சாத்தியமா சார்? இல்ல அது ம், ரொம்ப சேலஞ்ச். நீங்க வந்து ம். வெற்றியுடைய சுமை என்பது ரொம்ப பெருசு. ஆமா. நீங்க வந்து அரசியல்ல ம், விஜய் சொல்றாரு இல்லையா, நான் எவ்வளவோ வலிகள தாங்கிட்டேன் அப்படின்னு. ம், எவ்வளவோ வலிகள தாங்கிட்டீங்க. அதுக்காக மக்கள் உங்களுக்கு வந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னும்போது, ம். அந்த எதிர்பார்ப்புகள் அது எல்லாமே வந்து பன்மடங்கு அதிகமாக அதிகமா கூடும். இருக்கும். ம், நீங்க வந்து அதையெல்லாம் உங்களால பூர்த்தி பண்ண முடியலன்னா, ம். அது குடுக்குற வலியும், அது அ. குடுக்குற சுமையும் வந்து ரொம்ப பெருசு. அதனால அதுக்கெல்லாம் வந்து அவங்க பிரிப்பேர்டா ஏன்னா இருக்காங்களா? 91ல 200க்கும் மேற்பட்ட இடங்கள் ஜெயிக்க வச்ச அதே தமிழக மக்கள் 96ல ஜெயலலிதாவே இல்ல, இல்ல. நிச்சயமா. தோற்கடிச்ச நீங்க வரலாறு நீங்க இருக்கு. ஒரு விஷயத்த ம், புரிஞ்சுக்கங்க. அதாவது இந்த முறை விஜய்க்கு நாங்க வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாருமே வந்து, ம். அவருக்கு ஏன் ஒரு வாய்ப்பு குடுக்கக்கூடாது? அவ்வளவுதான். குடுக்குறோம். ம், இருக்கிறவங்களுக்கு பல வாய்ப்புகள குடுத்துட்டோம். ம், நம்ம வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றம்லாம் வரல. புதுசா எதுவும் நடக்கல. 2வது அவங்க வந்து ஒரு விஷயங்க. ம். இந்த 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 எங்க எங்க குழந்தைங்களுடைய எதிர்காலம், ஆமா. அவங்களுடைய நலன் ம், அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இதுல ம். கருத்துல எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு தான் ஓகே, வாக்களிச்சிருக்காங்க. ஓகே. அப்போ ஒரு எதிர்காலத்தை எதிர்பார்த்து, ஒரு நல்ல எதிர்காலத்தை எதிர்பார்த்து மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ம். இதை வந்து யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். சொல்லுவோம். பட் நம்பர்ஸ்ல உங்களுக்கு இப்போ டிவிகே லீடிங்ல இருக்கு ஆமா, இல்லையா? டிவிக்கே தான் லீடிங். டிவிகே ம், லீடிங்ல இருக்கு. ம், ஸோ இந்த ட்ரெண்ட் இப்படியே ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா, ம். உங்களுக்கு வந்து நிச்சயமா ஒரு எதிர்பார்ப்ப மக்கள் வந்து ஒரு பக்கம் காட்டியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். தாவேகா மக்கள் அதிகமாக நம்பி இருக்கிறார்களா? நம்பியிருக்கேன். அல்லது அதற்கு 2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக. அதிமுக 2வது இடத்துல அதிமுக வரும்னு யாருமே ஆமா. எதிர்பார்க்கல. எந்த எந்த இதுவும் குடுக்கல. ஆமா. அப்ப அத இது பண்ணியிருக்காங்களா? அல்லது உங்களுக்கு திமுகவுக்கு ம், ஒரு வாய்ப்பு குடுக்க போறாங்களா? இல்ல திமுக மீதான நம்பிக்கை வந்து எப்படி இது ம். பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் இந்த ட்ரெண்ட் எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஓகே. பார்க்க முடியும். சார், இறுதியா ஒரு கேள்வி. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இந்த ஆட்சியில வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்ததா சார்? நிச்சயமா இருந்துச்சு. ம், நீங்க சட்டம் ஒழுங்க தாண்டி ம், பெண்கள் பாதுகாப்பு, ம், போதை கலாச்சாரம், ம், இந்த விஷயங்கள் வந்து பெண்கள் மத்தியிலயும், பொதுமக்கள் மத்தியிலும் ஒரு ம், மிகப்பெரிய காரணியாக அமைந்தது. ம், மக்கள் வாக்களித்த அந்த முறை இருக்கு இல்லையா? ம், மக்களுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் இதை தாங்கிய ஒரு இதோட தான் வந்து மக்கள் வந்து வாக்களித்திருக்கிறார்கள். ம், அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ம், ம் இந்த பிரச்சனைகள்லாம் தான் முதல்ல வரக்கூடிய அரசாங்கம், ம், புதிதாக யார் ஆட்சி அமைத்தாலும், ம், அவர்களெல்லாம் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும். இந்த ம், பிரச்சனைகள்லாம் அவங்க கவனக்குறைவோட இருந்துட்டாங்கன்னா, ம், அது மிகப்பெரிய ஆபத்து. ம், மிகப்பெரிய பேராபத்து. நீங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல எந்த விதமான ஒரு இது இருக்கும். ம், நீங்க திமுக பண்ண தப்பே என்னன்னா, ம், அதிகாரிகள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னும்போது, அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே நம்பணும். ம், நீங்க கலைஞர் இருந்திருந்தாருன்னா, கட்சிக்காரங்கள கூப்பிட்டு கேட்டிருப்பாரு. அத சரி ம், பண்றதுக்கு என்னன்னு. நீங்க இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நடந்திருக்கக்கூடிய பல்வேறு தவறுகள்ல, ம். எந்த இடத்துலயும் ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் வந்து மீது நடவடிக்கையே நடவடிக்கை. இருந்திருக்காது. ம், அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய ம், பிரச்சனையாக அது மாறியது.
அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக சார் தான் இருக்கு. தற்போது வந்திருக்கிற ரிசல்ட்ஸ் படி அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கிற இந்த விஷயங்களை நீங்க எப்படி சார் இல்ல பாக்குறீங்க? அதிமுகவுக்கு அந்த அந்த 66 இடங்கள் ஆமா. அப்படின்றது லீடிங்கா காமிக்கிறாங்க. ஆமா. உண்மையிலேயே அது ஒரு பெரிய விஷயம் தான். நீங்க அதிமுக ஆனா இதுல வந்து திமுக பின்னுக்கு போய் அதிமுக 2ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது கூட வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க மேற்கு மண்டலம்லாம் பாத்தீங்கன்னா ம். அதிமுக வந்து அடிச்சு தூக்கிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. இருக்கு. அப்போ உங்களுக்கு கடந்த காலங்கள்ல ம். அதிமுகவுக்கு கை கொடுத்த இடங்கள் அப்படின்னு இடங்கள். பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு. மண்டலம். சோ இது வந்து இன்னும் க்ளோஸ் இதுவா தான் இருக்கு இந்த ஓகே. நம்பர்ஸ்லாம். ஆ. இது வந்து ரொம்ப பெரிய அளவுல ஒரு லீடோ ம். இதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு 15 தொகுதி இப்படி அப்படி போச்சுன்னா கூட ம். அது வந்து வேறு விதமான காட்சிகள்ல போய் முடிஞ்சிரும். ம். அப்ப இது எப்படி போகுது அப்படின்றத பார்க்கணும். இப்ப ஏதோ ஒரு இடத்துல விஜய் லீட் எடுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். ஆ சி நீங்க தமிழ்நாட்டுல 34 அமைச்சர்கள்ல ஆம். 31 அமைச்சர்களுக்கு வந்து பின்னடைவு பின்னடைவு. ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப நம்ம பேசுறோம் இல்லையா? அந்த அதிருப்தி ஆமா. இருக்கு இல்லையா? அதிருப்தி. அந்த அதிருப்தி வந்து பெரிய அளவுல வொர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு காமிக்கிறோம். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். ஓகே. அப்ப சார் இப்ப நாம் தமிழர் பொதுவா தொடர்ச்சியா தேர்தல்களை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இன்னமுமே கூட கடந்த முறை 8% வாங்கியிருந்தாங்க. ஆனா தற்போது வரைக்கும் கூட உங்களுக்கு சாதகமான குறிப்பா சொல்லணும்னா காரைக்குடியில சீமானுக்கே ஒரு சாதகமான முடிவுகள் வரல. அவங்களோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கு? அவங்க தங்களை எப்படி மாத்திக்கணுமா? இல்ல மக்கள் தான் அவங்கள இன்னும் புரிஞ்சுக்கலையா? அதை எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பெரிய கட்சிகளுக்கே பெரிய சவால். சவால் இருக்கு அப்படின்னும்போது, ம். இந்த மாரி அ சிறிய கட்சிகளுக்கு கூடுதலான ஒரு சவால் தான். அது நாம் தமிழருக்கு மட்டும் இல்ல. ம். விசிக, இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள். ஏன்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் என்பதும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ம். அப்போ அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ம். சவாலான ஒரு விஷயம் தான். சவாலான தேர்தல் தான். இந்த தேர்தல்ல அவங்க வந்து பெரிய அளவுல பெர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட, அவங்களுடைய வாக்கு வங்கிய சீமான் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டால், ம். நிச்சயமாக ஒரு பெரிய அ அதுவே ஒரு பெரிய விஷயமா தனித்து இருக்கும். போட்டி அப்படிங்கிற வியூகத்தை அந்த மாத்த தனித்து போட்டி அப்படின்ற வியூகத்தை சீமான் அவர்கள் இந்த தேர்தலையும் மாத்தி இருக்கணும். அவர் வந்து விஜயோட தனித்து போட்டி அப்படின்னு விஜயோட கூட்டணிக்கு போயிருந்தாருன்னா, இந்நேரம் இந்த தேர்தலுடைய முடிவுகள் அப்படின்றது வேறு மாதிரி இருந்திருக்கும். விஜயோட வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிருந்தா அந்த இது மாறி இருக்கும். ஆனால் விஜயோட யாருமே போல அப்படின்றது அது அவருக்கு பலமாகவும் அமைந்து விட்டது அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். நம்ம வந்து ஒரு நீண்ட உரையாடலா தான் இதை போச்சு. பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.